ஹல்லேலூயா. அப்படியே நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். கொஞ்ச நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. ஆமேன். கடந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அதிசயமாக காத்து அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது கிருபை 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 அதிசயமான கிருபை எங்களுக்கு விளங்க பண்ணினீரே, அதுக்காக நன்றி. நாங்கள் கடந்து வந்ததான 31 நாட்களும் எங்களுக்கு போதுமானவராகவே இருந்தீர். எங்களுக்கு அற்புதங்களை செய்தீர், அதிசயங்களை செய்தீர், மகிமையான காரியத்தை நீர் எங்களுக்காக செய்தீர். அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்தார் என்று பாருங்கள் என்று ஆமீன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா மகிமையான காரியங்களுக்காய், அற்புதமான காரியங்களுக்காய், அதிசயமான காரியங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம், தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமீன். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை கண்ணீருக்கும், நம்முடைய ஆத்துமா மரணத்திற்கும், நம்முடைய கால்களை இடலிற்கும் தப்பு வைத்தவர். வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், நீதியுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தவர். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரே 31 நாட்களும் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தீர், போதுமானவராகவே இருந்தீர். எங்கள் கண்களை கண்ணீருக்கும் ஆத்துமா மரணத்துக்கும் தப்பு வைத்தீர். ஜீவன்லோர் தேசத்திலுமே துதிக்க செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஓ ஹல்லேலூயா. இதுவரை எங்களை நடத்தி கொண்டு வந்தவரே, மே வாழ்த்துகிறோம், மே புகழுகிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது கிருபைகள் பெரியவைகளும் உமது உண்மைகள் மாறாதவைகளுமாய் இருப்பதற்காய் நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. 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 ஓ எங்கள் ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகள்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடிச்சு நடத்தி கொண்டு வந்தீரையா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நீர் எங்களோடு கூட இருந்தீரே. ஹல்லேலூயா. 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 நாங்கள் இதுவரைக்கும் கடந்து சென்றிடாத வழிகளோடு எங்களை அற்புதமாய் நடத்தினீர். முதாவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்தினீரப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய கிருபைகள் பெரியவைகள். ஆம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் காண்பித்த ஒரு பெரிய கிருபைக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது கிருபையே, உமது கிருபையே. அதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாங்கி நடத்தின கிருபைக்காக ஆண்டவரே, தப்பு வைத்த கிருபைக்காக ஆண்டவரே, பலப்படுத்தின கிருபைக்காக ஆண்டவரே, உருவாக்கின கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே
கிருபையே மாறாதே நல்ல கிருபையே கிருபையே கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது ஒன்றுமில்ல எனக்கு உதவி செய்த கிருபை இது கிருபையே 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 நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாதே நல்ல கிருபையே 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 உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே 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 மாறாதே நல்ல கிருபையே 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 மாறாதே நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது என்னை நடத்துகின்றது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே சோர்ந்து போன கிருபையே 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 மாறாதே நல்ல கிருபையே கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது ஆமென் நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவ கிருபைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் அந்த அதிசயமான கிருபை நமக்கு வெளிப்படுத்தினபடியினால் ஒரு நாள் நம்மை தாங்கி பலப்படுத்தி நடத்தி கொண்டு வருவதற்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியோடு உண்மையோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஓ வல்லமையுள்ளவர் எங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்தபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா நாளிலும் தேவ கரத்திலுமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஆராதனையில் மீதியான பகுதியில் மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம் ஆமென் நமத்திலே எசேக்கியேல் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஹalleluya. Praise the Lord. Hallelujah. ஆமென் ஹalleluya. நாம் இருக்கிற வண்ணமாக 100ஆம் சங்கீதத்தின் வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். சாமுவேல் வாசிக்க முடியும். சங்கீதம் 100. பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அனைவரும் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென் அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். நாகும் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்பியிருக்கிறவர்களே அவர் அறிவார். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். அல்லேலூயா. ஆசாப்பு சொல்லுகிறார், சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு நல்லவராகவே இருந்து முதல் மாதம் 31 நாட்களும் நாம் வெற்றியாக முடிக்க செய்தார். 2வது மாதத்தில் கொண்டு வந்தார். ஆமேன். அவர் மாறாதவர். இந்த 2வது மாதத்திலும் அவர் நல்லவராகவே இருந்து நம்மை நடத்துவார். ஆமீன். ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும். நாம் யாராயிருக்கிறோம் என்பதை சங்கீதக்காரன் நமக்கு உணர்த்துகிறார். நாம் அவருடைய ஜனங்கள். அவர் சொன்ன, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் அவருடைய ஜனமாயிருக்கும்போது நம்மை வெட்கப்படுத்த விடாமல் கடந்த ஒரு மாதம் முழுவதும் நம்மை எல்லா காரியத்திலும் நம்மை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதிசயமாக நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் நம்மை நடத்துவார். ஆமீன். இந்த நேரத்தை சாட்சிக்காக கொடுக்க விரும்புகிறோம். யாராலும் சாட்சி சொல்ல விரும்பினால் இந்த நேரத்தில் எழுந்து சுருக்கமாக சாட்சி சொல்லலாம். சொல்லமா.
அவ்வளோ எதனால் வந்ததுன்னு தெரியல. ஆனால் என்னை திருக்கி என்னோ நடக்குது. ஆனால் கடவுள் தான் என்னை காப்பாற்றி என்னை எடுத்துன்னு நிற்க வைக்கிறார். ஆனால் இதோ நாளும் பிசாசு என்னை தத்துனே வருது. ஆனால் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு வந்தேன். இதுக்கு மேலே சார் நீங்கள் தான் எனக்கு ப்ரே பண்ணணும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட சாட்சிக்காக, சகோதரி கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். நம்ம ஒருவருக்கும் இந்த கர்த்தர் போதுமானவராயிருந்து குறைவில்லாமல் நம்மை நடத்தினார். நாள் நம்முடைய தியானத்திற்காக படிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் தியானத்திற்காக படிப்போம். உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இதுவரையும் குறைபடவில்லை, இனிமேலும் குறைவில்லாமல் தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வாதத்தின் வாக்குறுத்தம் குறைவில்லாமல் தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த பகுதி மோசை வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு சொல்ல வைத்த ஒரு காரியம். வனாந்தரம் என்பது விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை, தண்ணீரற்றதும் வறண்டதும் விடாய்த்ததுமான வனாந்தரத்திலே குறைவில்லாமல் தேவன் நடத்துவோமானால், ஆமீன், எல்லாம் இருக்கிற இடத்துல ஆமீன் இவ்வளோ அதிகமாக நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம கவலைப்படுகிறோம், எப்படின்னு. மாதம் துவங்கும் போது இந்த மாதம் எப்படி என்று நமக்குள்ள ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் நம் ஆராதிக்கிற தெய்வம் வனாந்தரத்திலேயே நடத்துகிறவர். ஆமீன், ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர்கள் 40 வருஷம் அந்த வனாந்தரத்திலே நடந்தார்கள். அவர்களுடைய கால் வீங்கவும் இல்லை, அவருடைய பாதரட்சைகள் பழுதாய் போகவும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. அதனால் அவர்கள் பாதரட்சைகளை மாற்றில்லைன்னு அங்கே எழுதப்படவில்லை. பழுதாய் போகலைன்னா ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதாவது ஆமீன், ஸ்தோத்திரம். குழந்தைகள் உடைய பாதரட்சைகள் நம்ம அவங்க வளர வளர மாற்றித்தானே ஆகணும். ஆமீன். காரணம் அவங்க கால்கள் வளருவது. ஆனால் பெரியவங்க ஆமீன், ஸ்தோத்திரம், அவங்க பாதரட்சைகள் நம்ம கால் வளர்றதில்லை, அது தேஞ்சு போன பிறகு தான். அப்படி தேஞ்சு போகலை, இல்லாவிட்டால் பழுதாய் போகலைன்னா மாற்றவில்லைன்னு அர்த்தமல்ல. தேவன் குறைவில்லாமல் அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமீன். என்றால் 40 வருஷத்தில் வனாந்திர பயணத்தில் நிச்சயமாக பாதரட்சைகள் மாற்றி இருப்பாங்க. ஆனால் ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவர்களை குறைவில்லாமல் நடத்தினார் என்று அதுக்கு பொருளாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு. இப்போ இங்கே நான் வாசிக்கும், தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். அப்போ உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. நம்முடைய முயற்சியோ நம்முடைய பிரயாசமோ இல்லை நம்முடைய செல்வாக்கோ அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால தான். அதுதான் உணர்ந்து தாவீது சொல்றாரு, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
குறைவில்லை என்று நாம் சொல்லும்போது குறைபடாமல் இருக்க காரணம் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த ஒரு மாதத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருந்ததினாலே எத்தனையோ தேவைகள் இருந்தன, ஹல்லேலூயா, ஆனாலும் குறைவில்லாமல் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறதுனால தான், ஆமீன், ஸ்தோத்திரம், நமக்கு குறைவு ஏற்படவில்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு, அப்போ அவன் 100 மடங்கு அவனுக்கு பலன் கிடைக்கிறது காரணம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால தான். ஹல்லேலூயா. அவன் செய்த விவசாயத்தினால் அல்ல, ஆமென், அவன் விதை விதைத்தது உண்மை, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்ததினாலே அது 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆமீன், ஸ்தோத்திரம். அதே தத்துவம் தான் நம்ம செய்கிற காரியங்கள் தேவன் ஆசீர்வதிப்பதினால தான் நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அது நம்முடைய செல்வாக்கோ, அது நம்முடைய முயற்சியோ, இல்லாவிட்டால் நமக்கு இருக்கிற மற்ற காரியங்களினாலோ அல்ல என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமீன். இல்லாவிட்டால் நம்மோடு இருக்கிற மனிதர்களினாலே அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான் இன்ன வரைக்கும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவோம். ஈசாக்கு விதை விதைக்கும் போது அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்து அந்த வருஷத்தில் 100 மடங்கு அவனுக்கு பலன் கிடைத்தது. அந்த மனுஷன் வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் பணிவிடைக்காரர்களும் இருந்தது. அவன் வர வர, ஆமீன், பலத்தான் என்று எழுதியிருக்கிறோம். அல்லப்பா, தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனோடு இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்பதுக்கு சந்தேகமில்லை. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உன் கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். அப்போ கடந்த மாதத்திலே நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்தார். அதனாலே நமக்கு ஒரு குறையுமே இல்லை. ஆமீன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அடுத்த வசனம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றார். அப்போ கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பதினாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு, ஆமீன், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ குறைவில்லா என்று நாம் சொல்லும்போது குறைபடாமல் இருக்க காரணம் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நாம் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. இந்த ஆசீர்வாதம் அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கிற ஒவ்வொருவனுக்கும் வந்து பலிக்கும் என்று உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதிக்கிற அவருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ நடக்க, ஆமீன், ஸ்தோத்திரம், நடக்கும்போது இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ வீட்டிலும், நீ வெளியிலும், நீ பட்டணத்திலும், நீ வயலிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ மாவு பிசைகிற தொட்டியும் உன் கூடையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும், ஆமீன், நிலத்தின் விளைச்சலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படியே ஆமீன் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை, ஆமீன், ஸ்தோத்திரம், வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவாய். ஆமீன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்றார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும்
காத்து நடக்கும்போது நிச்சயமாக நாம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், குறையில்லாமல் நடத்துவார். இதுவரையும் அப்படி நடத்தினார், இனிமேலும் நடத்த அவர் உண்மையுள்ளவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதான காரியம் இங்கே சொல்லுகிறது, அந்த 7ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். ஹல்லேலூயா. முதலாவது அவர் ஆசீர்வதித்தார், இரண்டாவது அவர் கூடவே இருந்தார் என்று அங்கே எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். ஆண்டவர் கூட இருப்பதினாலே நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், இல்லாவிட்டால் குறைவில்லாமல் இருக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, நான் உங்களை பணப்பையும் சாமான பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பினோமே, ஏதாகிலும் உங்களுக்கு குறைப்பட்டதா என்று கேட்டார். அவர்கள் சொன்னாங்க, ஒன்றும் குறைப்படலை. மோசே இஸ்ரவேல் ஜனத்தை கேட்ட மாதிரி தான் இயேசு தம்முடைய சீஷர்களை கேட்டாங்க. மோசே 40 வருஷத்தின் முடிவிலே தான் கேட்டார், இயேசு 3 வருஷத்தின் முடிவிலே கேட்கிறார். படகையும் வலையும் விட்டு இயேசுவை பின்பற்றினாங்க. வேற எதுவுமே சிந்திக்கல. குடும்பத்தை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ அவருடைய எதிர்காலத்தை பற்றியோ சிந்திக்காம இயேசு அழைச்ச உடனேயே படகையும் வலையும் விட்டு, மத்தேயு தன்னுடைய வேலையை விட்டு, அப்படி சீஷர்கள் யோவானும் யாக்கோவும் மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு எல்லாரும் இயேசுவை பின்பற்றினாங்க. ஹல்லேலூயா. ஆமீன், ஸ்தோத்திரம். ஆனால் அந்த 3 வருஷத்தின் முடிவிலே ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாகலும் குறைப்பட்டதா? அவர்கள் என்ன சொன்னார்? எங்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒன்றுமே குறைபடவில்லை. ஆமேன், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன். தேவனுக்கு மகிமை. ஆமேன். காரணம், இயேசு அவர்களோட இருந்தார். ஆனால் குறைப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்தது இல்லை. ஒரு நாள் அவர்கள் பசியாயிருந்தது. வயல்வெளியில் கூட போகும்போது கதிர்களை கொய்து அவர்கள் சாப்பிட்டார்கள். இன்னொரு முறை வரி பணம் கொடுக்கிறதுக்கு அவர்களிடத்தில் பணம் இல்லாமல் இருந்தது. ஆமீன், ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த குறைவை கர்த்தர் பரிகரித்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார், எங்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை. காரணம், இயேசுவோடு இருந்தார். இல்லை, இயேசு அவர்களோட இருந்தார். இங்கே வாசிக்கும்போது, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். ஹல்லேலூயா. இந்த 31 நாட்களும் இந்த கர்த்தர் நம்மோட இருந்தாரா? ஹல்லேலூயா. நாம் அவரோடு இருந்தார், அவர் நம்மோடும் இருப்பார் என்று அந்த கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என்னிடத்தில் வருகிறவனே நான் புறமே தள்ளுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின அந்த தேவன் அவர் நம்மோட இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கூட இருக்கும்போது நம்ம குறைவில்லை. ஹல்லேலூயா. குறைவுகள் வந்தாலும் அந்த குறைவே அவர் பூர்த்தி செய்வார். கானா ஊரிலே இயேசு இருந்த அந்த கல்யாண விருந்தில் தான் குறைவு வந்தது. ஆனால் குறை வந்தது யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அந்த வீட்டாருக்கும் மரியாளுக்கும் அல்லாமல் யாருக்குமே தெரியாது. அதில் காரணம், இயேசு அங்கே இருந்ததினால. அந்த இயேசு அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் அந்த குறைவு எல்லாருக்குமே தெரிந்து அந்த குடும்பத்துக்கு அது ஒரு வெட்கக்கேடாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இயேசு அங்கே இருந்தனாலே அந்த குறைவு ஆமீன் யாருக்குமே தெரியல. ஆமீன், ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த திராட்சை ரசம் முந்தின ரசத்தை பார்க்கிலும் அது
அதிக ருசியுள்ளதாக இருந்ததுனாலே பந்து விசாரிப்புக்காரன் மணவாளனை அழைத்து சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எல்லாரும் முந்தி நல்லதை கொடுத்து பின்பு இளப்பமானதை கொடுப்பார், ஆனால் நீரோ இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் வைத்திருந்தீரே. எவ்வளோ ஆச்சரியம். நான் நினைக்கிறேன் அந்த மணவாளனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. புரிஞ்சிருக்குமா? அவருக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அவருக்கு திராட்சை ரசம் குறைஞ்சதும் அவருக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஆமீன், ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் இல்லாமல் போன விஷயமே அவருக்கு தெரியாது. திடீர்னு அந்த பந்து விசாரிப்புக்காரன் மணவாளனை கூப்பிட்டு இப்படி சொல்லும்போது அவருக்கு ஆமீன், ஸ்தோத்திரம், தலையும் புரியல வாலும் புரியல, என்ன சொல்றதுன்னு. ஹல்லேலூயா, ஆமீன். ஆண்டவர் செய்கிற அற்புதம் அப்படி. அவர் அற்புதங்களை செய்யும்போது அது எப்படி நடந்தது என்று நமக்கு கூட புரியாது. வேதம் சொல்லுகிறது ஆமீன், அவருடைய ஆமீன் அது ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். இது எப்படி நடந்தது என்று நாமே ஆச்சரியப்படும். ஹல்லேலூயா, ஆமீன். இயேசு அங்கே செய்த காரியம், தண்ணீரே மொண்டு பந்து விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போய் கொடு என்று சொன்னார். அதுக்கு கீழ்ப்படிந்த சில வேலைக்காரர்கள் அங்கே இருந்தார்கள். இந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததுன்னு அந்த வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததை அல்லாமல் வேற யாருக்குமே தெரியலையா. ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மணவாளனுக்கும் தெரியல, அந்த வீட்டாருக்கும் தெரியல, ஆனால் அந்த தேவை அங்கே பூர்த்தியாகப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் பலவித தேவைகள் வரும், ஆனால் அதை பூர்த்தி செய்கிற இயேசு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமீன். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா, ஆமீன், ஸ்தோத்திரம். அவர் குறைவுகளை தீர்க்கிறவராய் இருக்கிறார், குறைவுகளை பரிகரிக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் ஆமீன் பிலிப்பிய நிருபத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளெல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்று. வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே மகிமையோடு நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, according to his riches in glory. என்னதா? ஆமீன். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று தான் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னால் மகிமையிலே நமக்கு எந்த குறையுமே இல்லை. நம்ம அங்கே சாப்பிட போகிறோமா? அங்கே சாப்பிட போகிறோமா? அங்கே புசிப்பும் குடிப்பும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே யாரும் பசியாய் இருக்க போகிறதும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமீன். அங்கே எந்த குறையுமே நமக்கு இல்லை. ஆனால் அவர் செய்வது தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இயேசு கூட இருந்தார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் அவருடைய கூட இருந்த கூட்டாளிகளும் இரவெல்லாம் கஷ்டப்பட்டும் ஒன்றும் ஒரு மீன் கூட பிடிக்காமல் ஆமீன் பொழுது வெடிந்து வலை அலசி கொண்டு மனசோர்வோடு வீட்டுக்கு போகிற நேரத்தில் இயேசு அந்த இடத்துல வந்தார். ஆமீன், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சீமோனே, மீன் பிடிக்கும்படி உன் படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு என்றார். அப்பொழுது சீமோன் என்ன சொல்றார்? ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படில்லை. அவருக்கு சொல்லக்கூடியதெல்லாம் குறைதான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போட்டோம். அப்பொழுது வலை கிழியுமாறு அளவுக்கு மிகுதியான மீன்களை பிடித்தது. மற்ற படகில் இருந்த கூட்டாளிகளையும் கூப்பிட்டு 2 படகுகள் நிறைய மீன்களை பிடித்து கொண்டு வந்தார்கள்.
ஹல்லேலூயா. காரணம் அந்த படகில் யார் இருந்தார்? இயேசு இருந்தார். நம்ம வாழ்க்கை படகில் இயேசு இருக்கும்போது நமக்கு வருகிற குறையெல்லாம் அவரே தீர்ப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை படகில் ஆமீன் இயேசு இருக்கிறாரா? அதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இயேசு தான் 3.5 வருஷம் அவர்களோடு இருந்தார். அவர்களுக்கு ஒன்றும் குறைப்படவில்லை. அந்த இயேசு அவர்கள் கற்றுக் கொடுத்தது, உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் நடத்துவேன் என்பது. ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தே துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ ஆண்டவர் நடத்தி வந்ததினால தான் அவர்கள் சம்பூர்ணம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தது. இந்த கர்த்தர் நம்மை நடத்துகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு 23ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்தில், இந்த கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைபட்டு போகிறதில்லை, தாழ்ச்சை அடைவதில்லை. ஏனென்றால் இந்த கர்த்தர் என்னை மேய்ப்பர் என்ன அதுக்கு அர்த்தம்? நடத்துகிறவர். மேய்ப்பர் என்றார் மந்தையே நடத்துகிறவர் தான் மேய்ப்பர். ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் என்னை நடத்துகிறபடியினால் நான் குறைபட்டு போவதில்லை. ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நான் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சை குறைவு அடைவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கின்றால், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. ஆமீன். அப்போ நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை நடத்துவது ஆமீன் ஸ்தோத்திரம் அதிகாரிகள் அல்ல, நம்மை நடத்துவது மனுஷன் அல்ல, நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர். அந்த கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதை உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே மோசே இப்படியாக ஜனங்களுக்கு சொல்றாரு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாம் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நடத்தி கொண்டு வந்தார், சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களே கழுகின் சட்டைகளின் மேலே சுமந்தார் என்று எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா அவங்க நடக்கலை என் அர்த்தம் அல்ல. ஆமீன். அவங்க நடந்ததனுடைய அந்த பிரயாசத்தை உணராமல் அவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க. 40 வருஷம். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு அவருடைய கால் வீங்கவில்லை. ஆமீன். அவருடைய வஸ்திரங்கள் பழுதாய் போகலை, அவருடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகலை. காரணம், தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆமீன். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் நடத்துவதனால தான் நம்முடைய குறைகள் பரிகரிக்கப்படுவது. மனுஷன் நடத்துவதற்கும் கர்த்தர் நடத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் நடத்துவோமான எப்பொழுதுமே நமக்கு குறைகள் தான் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. ஆனால் தேவன் நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காது. அவர் நமக்கு மேய்ப்பராக அவர் நம்மை முன்னே இருந்து நடத்தும் போது ஆமீன் ஸ்தோத்திரம். அவர் சொல், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளே செவையாக்குவேன், கரடானதே சமமாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெங்கல கதுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற
புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு தருவேன். ஏசியா 45 அதிகாரத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னே போய் கோணலை செவையாக்கிறார், கரடானதே சமமாக்கினார், இரும்பு தாழ்பாளுகளை முறிக்கிறார், வெங்கல கதகளை உடைத்து மறைவாயிருக்கிறவைகளை நமக்கு கொடுக்கிறார், பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தந்து நம்மை நடத்துவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நடத்துவதினால் நீங்களும் நானும் குறைபட மாட்டோம். அவர் நடத்தினா அவருடைய கைக்குள்ளான ஆடாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமீன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அந்த ஆடு மேய்ப்பனின் கைக்குள்ள அடங்கி இருக்கும்போது அந்த ஆட்டுக்கு எந்த குறையுமே வராது. அந்த அடங்கி இருக்கிற ஆடாக நீங்களும் நானும் மாறும்போது நம்மை அதிசயமாய் நடத்துவார், அற்புதமாக நடத்துவார், ஆசீர்வாதமாக நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். 34 சங்கீதத்தினுடைய 10 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகளும் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ குறைபடாமல் இருக்க முதல் காரணம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதினாலே. இரண்டாவது காரணம் அவர் ஸ்தோத்திரம் கூட இருப்பதினாலே. மூன்றாவது அவர் நடத்துவதினாலே. நான்காவதாக நாம் அவரை தேடுவதினாலே. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அனுதினமும் தேவனை தேடுவோம், அதிகாலமே தேடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அதிகாலமே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்போ லேட்டாக தேடுனா கண்டுபிடிக்க முடியாது இல்லை? அப்படியா? அதுக்கு அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்? முதலிடத்தை தேவனுக்கு கொடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய நீதியை தேடு. அதோடு கூட இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதிகாலமே தான் நமக்கு நேரம் கிடைக்கும் கர்த்தரை தேடுவதுக்கு. தாமதிச்சு போனால் நம்முடைய வேலைகள் நிமித்தம் நமக்கு நேரம் கிடைக்காது, கர்த்தருக்கு நேரம் இல்லைன்னு அல்ல. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே அவைலபிள் 24/7. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே அவர் அவைலபிள் தான், ஆனால் நம்ம தான் அவைலபிள் இல்லை. ஹல்லேலூயா. ஆமீன். நம்முடைய வேலையில் நாம் பிஸியாய் போகிறோம், அதுக்கு மேலே நம்மளால் கர்த்தரை தேட முடியல. ஆனால் அதிகாலமே எழுந்ததுமே கர்த்தரை தேடுங்க, முதலிடத்தே தேவனு கொடுங்க. தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. துர்ச்செய்தியை கேட்டாலும் என் இதயம் ஸ்திரப்பட்டிருக்கும். காரணம், அவர் எனக்கு முன்பாக இருக்கிறோம், அவரை நான் முன்ன வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. முதலிடத்தில் வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். மோசே ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். அதை நாமும் கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு இருப்பதனால எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நாம் அறிக்கை பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குது? நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அதன் கனியை விரும்புகிறவன் அதை புசிப்பான். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணுவோம். அதான் மோசே கற்றுக் கொடுக்கிறார். 40 வருஷம் ஆண்டவர் நடத்தினார். நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போக போகிறோம், அங்கேயும் தேவன் நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார் என்று சொல்லிக் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். இந்த முதல் மாதத்தில் நடத்தினார், 2ஆம் மாதத்திலும் நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். 12 மாதத்திலும் அவர் குறைவில்லாமல் நடத்துவார் என்று நாம் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் ஆமீன் பெரியது. நம்முடைய விசுவாசத்தின்படி தேவன் நமக்கு நிச்சயமாக செய்வார். இந்த நாளில் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக
நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். குறைவில்லாமல் நடத்துகிற தெய்வம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. முன்ன இருந்து நடத்துகிற தெய்வம் நமக்குண்டு. அவரை தேடுகிற நமக்கு ஒரு குறையும் இல்லை. கண்களை மூடி செபிப்போம். நாளிலே தாழ்த்தி ஆமீன் ஸ்தோத்திரம். அவருடைய கைக்குள்ளான ஆடாக ஆமீன் ஸ்தோத்திரம், அவருக்கு அடங்கி நடக்கிற ஆடாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது சொன்னதை போல குறைவில்லாமல் தேவன் நம்மை நடத்துவார். தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காய் நன்றி. இந்த 2வது மாதத்தின் முதல் நாள் கால வேளையிலே நீரங்கள் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. உங்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை, இனியும் குறைவு வரமாட்டோம் என்று நாங்கள் ஆண்டவரை விசுவாசத்தில் அறிக்கை பண்ணி குறைவில்லாமல் நடத்துகிற இந்த தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிப்பதினாலே, நீர் கூட இருப்பதினாலே, நீ நடத்துவதினாலே, உம்மை தேடுவதினாலே எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஒரு நாளும் உம்மையை நம்பி உமது அடிச்சுவடுகளை பின்பற்றி உமது கைக்குள்ளான ஆடுகளாக, உமது மேய்ச்சலின் ஜனங்களாக, உம்மை தேடுகளாக ஒரு நாளுமே பின்பற்றும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும். முதல் மாசத்தை குறைவில்லாமல் நடத்தின தெய்வம் 2வது மாதத்திலும் நடத்துவேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறோம். அப்பா ஆண்டவரே, உங்களுக்கு ஏதாகிலும் குறைப்பட்டதா என்று கேட்கும்போது எங்களுக்கு ஒன்றும் குறைப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவரே, நீர் அவர்களை அனுப்பினீங்க, அவங்களை குறைவில்லாமல் நடத்தினீங்க, எங்களையும் நடத்துவேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் எங்கள் குடும்பங்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். தேவனுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக குடும்பங்களிலே எங்கள் வயது செல்ல பெற்றோர்களுக்கு ஆரோக்கியமும் தீர்காயுசும் பலனும் கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் சகோதர சகோதரியோடு இருக்கணுமே, அவள் கைட்டு செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாத நன்மைகள் இந்த மாதத்தில் பெருகும்படி செய்யணுமே. ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகளோடு இருந்து அவர்களுக்காய் அற்புதங்களை செய்யும். படிக்கிற ஆண்டவரே, காலேஜுகளிலும் ஸ்கூல்களிலும் படிக்கிற எங்கள் பிள்ளைகளோடு இருக்கணுமே. எங்கள் கை குழந்தைகளோடு இருந்து அவர்களை பலப்படுத்தணுமே, குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. விசேஷமாக பிரசவ காலத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காய், விசேஷமாக நதியாவுக்காய் ஜெபிக்கிறோம். பிரசவத்திற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த மகளை தேவ கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். சபையாராக நாங்கள் நேரத்தில் அவளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாய் பிரித்து கர்த்தர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த மகள் மருத்துவமனை விட்டு ஆண்டவரே ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் குழந்தையோடு ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்து சாட்சியாய் நிற்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்யணுமே. தேவனுடைய கிருபை என்ற மகளுக்கு இந்த நேரத்திலே நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படுத்திருக்கிற அறையிலே தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஆரோக்கியமாய் ஆண்டவரே நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாக வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம்பிளையை தொடட்டும். அப்பா, குழந்தையை தொடட்டும். ஆண்டவரே, பலப்படுத்தனமே, ஆரோக்கியமாய் பிரித்து மகிமைப்படணுமே, பெரிய காரியங்களை செய்யும். அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய அதிசயங்களை காண பண்ணணுமே, தேவகளை சந்திக்கணுமே, ஆசீர்வாதமாய் நடத்தணுமே. தேவ கரத்தில் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு குடும்பங்களோடு என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நதியா ஹாஸ்பிட்டல் அட்மிஷனாக இருக்கிறோம். நதியாவுடைய பிரசவ காரியம்